வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வீவர்ஸ். எக்கச்சக்கமான குழப்பங்கள் அப்படின்றது போயிட்டு இருக்கு. தளபதி சிஎம் ஆகுவாரா இல்லையா, அந்த சிஎம் சீட்ல போயிட்டு தளபதி உட்காருவாரா இல்லையா, எதனால இவ்வளோ தடைகள் வந்துட்டு இருக்குது, ஏன் ஆளுநர் பொறுப்பு ஆளுநர் ஏன் தளபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேங்கிறாரு, பெரும்பான்மையை நிரூபிச்சாதான் பதவி பிரமாணம் ஆளுநர் வந்துட்டு பண்ணி வைப்பாரா, இல்ல சட்டசபையில தான் வந்துட்டு பெரும்பான்மையை நிரூபிக்கணுமா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் கேள்விகள் அப்படின்றது போயிட்டு இருக்குது. அதே போல 2 நாட்களா பார்த்தோம் அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு முதல்வருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு அந்தஸ்து அப்படின்றது கொடுக்கப்பட்டது. அந்த கான்வாய் வாகனம், அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி போலீசார் வந்து குவிஞ்சிருந்தாங்க. இப்படி முதல்வருக்கு கொடுக்கப்படக்கூடிய பாதுகாப்பு அந்தஸ்து அப்படின்றது தளபதிக்கு 2 நாளா கொடுக்கப்பட்டது. ஆனா திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சமீபத்துல அந்த பாதுகாப்புகள் அப்படின்றது நீக்கப்பட்டுருச்சு. அந்த பாதுகாப்பு இப்ப யாருக்கு போய் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா முன்னாள் முதல்வரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பை கொண்டு போயிட்டு கான்வாய் வாகனங்கள் இந்த பாதுகாப்பு எல்லாமே வந்துட்டு அவருக்கு போய் கொடுக்கப்படுது. ஏன் வந்து திடீர்னு மாற்றினாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்களும் கேள்விகளும் வந்துட்டு போயிட்டு இருக்குது. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவினுடைய தொண்டர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த கேள்விகளும் குழப்பங்களும் ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்குது. ஸோ உங்க எல்லாருடைய குழப்பத்துக்கும் கேள்விக்கும் இந்த ஒரு வீடியோ பதிலாக இருக்க போது ஓரளவுக்கு தெளிவுபடுத்த முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நாம வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுநர் ஏன் தளபதிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேங்கிறாரு, இருக்கக்கூடிய சட்டம் என்ன? சில பேர் வந்து சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிச்சா போதும் அப்படின்றாங்க. ஆனா ஆளுநர் அந்த பெரும்பான்மை அந்த எம்எல்ஏக்களுடைய லிஸ்ட்டை கொண்டு வாங்க, அப்பதான் நான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன நடக்குது? அது மட்டும் இல்லாம தளபதி பார்த்தோம் அப்படின்னா மே 6ஆம் தேதி 2 முறை ஆளுநரை வந்து சந்திச்சிருந்தாரு. மத்தியானம் ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டின்னு 2 முறை வந்து ஆளுநரை சந்திச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு மே 7ஆம் தேதி அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மே 7ஆம் தேதியும் பார்த்தோம் அப்படின்னா தளபதி ஆளுநர் மாளிகைக்கு சென்று பொறுப்பு ஆளுநரை வந்துட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இந்த 3 சந்திப்புலையும் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருக்கு. இது சார்ந்து இந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது சார்ந்து ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை பத்தி நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நான் சொல்ல போறிய விஷயம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதாவது இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சு எந்த ஒரு கட்சி அதிகமான தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறோ அந்த கட்சியினுடைய தலைவரை வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். முதல்வரா பதவி பிரமாணம் பொறுப்பு ஆளுநர் செய்து வைக்க வேண்டும். ஸோ அந்த பதவியை அவங்க ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சட்டசபைக்கு போவாங்க. சட்டசபைக்கு போய் தான் அந்த கட்சி அவங்களுடைய பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கணும். தாங்கிட்ட 118 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்ற பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கணும். இங்கே பொறுப்பு ஆளுநர்கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்ற தேவை கிடையாது. அந்த அதிகாரம் பொறுப்பு ஆளுநருக்கு கிடையாது. ஆளுநர் மாளிகையில பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்ற அதிகாரம் பொறுப்பு ஆளுநருக்கு கிடையாது. சட்டசபையில தான் நிரூபிக்கணும். இதுதான் இருக்கக்கூடிய சட்டம் அப்படின்றது. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா அப்படியே உல்டாவா நடந்திருக்குது. அதாவது 3 முறை சந்திச்சிருக்கிறார் இல்லையா. மே 6ஆம் தேதி 2 வாட்டி தளபதி ஆளுநர் மாளிகைக்கு சென்று பொறுப்பு ஆளுநரை சந்திச்சாரு. மத்தியானம் ஒரு தடவை சந்திச்சாரு, நைட் ஒரு தடவை சந்திச்சாரு. இந்த 2 சந்திப்புலையுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல சந்திக்கும் போது தளபதி வந்து போயிருக்கிறாரு. போயிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரணும், பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அப்படின்றத நேரடியா பேசியிருக்கிறாரு. அந்த கடிதத்தையுமே வந்துட்டு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. ஸோ இப்பயுமே வந்துட்டு கடிதத்தை கொடுத்து நேர்லையுமே வந்து பேசிட்டு வந்துட்டாரு. ஸோ அப்போ பொறுப்பாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட 113 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து சேர்ந்திருக்கிறாங்க, 113 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு 118 எம்எல்ஏக்கள் தேவைப்படும். ஸோ இன்னும் உங்களுக்கு 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. அந்த 6 எம்எல்ஏக்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்ற அந்த பெரும்பான்மை லிஸ்ட்டை கொண்டு வந்து என்கிட்ட காமிங்க, ஒப்படைங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன். அப்போதான் உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோர முடியும், அழைப்பு விடுக்க முடியும் அப்படின்னு ஆளுநர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பொறுப்பு ஆளுநர் இப்படி சொல்லக்கூடாது. இப்போ ஆளுநர் மாளிகையில் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் அப்படின்றதே கிடையாது. ஆனால் இது அப்படியே உல்டாவா நடந்து ஆளுநர் இப்படி தான் தளபதி கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தளபதியும் ரிட்டன் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் சார்ந்து ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் நைட்டு இரவும் திரும்ப போயிட்டு ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு ஆளுநர் கிட்ட பேசியிருக்கிறாங்க. அப்பவும் இதே தான் ஆளுநர் வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப மே 7ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் தளபதி ஆளுநரை வந்து சந்திச்சாரு. ஸோ ஆளுநர் தான் அழைப்பு விடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ அப்படி சந்திக்கிறதுக்கு முன்னாடி இடையில பார்த்தோம் அப்படின்னா
நிறைய கட்சி தலைவர்கள், எதிர்கட்சியை சார்ந்தவங்களா இருக்கட்டும், ஏடிஎம்கா இருக்கட்டும், ஸோ டிஎம்கே சார்ந்தவர்களாகவும் இருக்கட்டும், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் நடிகர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேருமே வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தையே மீறி ஆளுநர் வந்து செயல்படுறாரு, விஜய் அவர்களை வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கணும், அரசியலமைப்பு சட்டத்தை மீறி பொறுப்பாளுநர் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்டனம் வந்து தெரிவிச்சாங்க. ஸோ அதன் பிறகு மே 7ஆம் தேதி தளபதி பொறுப்பாளுநரையும் சந்திச்சாரு. ஸோ அப்பவுமே பொறுப்பாளுநர் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா, இதுதான் இந்த மாதிரி 118 எம்எல்ஏக்கள் தேவைப்படும், அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு வாங்க, இதுதான் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. அப்பயுமே வந்துட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லலை. ஸோ வெறும் விளக்கத்தை மட்டும் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஆளுநர் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. இதுலையுமே வந்து ஆளுநர் இப்படி நடந்துக்கிறதுக்கு பின்னாடி பிஜேபியினுடைய அழுத்தம் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஏன்னா இருக்கக்கூடிய சட்டம் இதுதான், அதுக்கு மாறுதலாக ஆளுநர் நடந்துக்கும் போது அதுக்கு பின்னாடி பிஜேபியினுடைய அழுத்தம் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கேட்டால், தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே வந்துட்டு ஒரு ஐடியாவில் தான் இருந்தாங்க. அதாவது உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போயிட்டு மனு தாக்கல் பண்ணணும், வழக்கு தொடரணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த ஐடியாவை தான் இப்போ வந்துட்டு கையில் எடுக்க போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் மனு தொடருவாங்க, அது அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கப்படும். உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வரும் அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது சட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் நீதிமன்றமும் வந்துட்டு தீர்ப்பாக கொடுப்பாங்க. சட்டத்தில் இருக்கிறது என்ன, முதல்ல எந்த கட்சி அதிகமான தொகுதிகளை பெற்று அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். முதல்ல ஆளுநர் மாளிகையில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, சட்டசபையில தான் பெரும்பான்மை நிரூபிக்கப்படணும் அப்படின்றதான் இருக்கக்கூடிய சட்டம். இந்த சட்டத்தின்படி தான் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு ஆர்டருமே வந்துட்டு போடுவாங்க. அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்றது தான் தீர்ப்பாவுமே வந்துட்டு ஆர்டராவுமே வந்து வரும். ஸோ அதே போல் அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, பொறுப்பாளுநர் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பாரு. அதாவது சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற நிகழ்வு அப்படின்றது நடக்கும். அதுக்கப்புறம் தளபதி சட்டசபைக்கு போவாரு, அங்க போயிட்டு தன்னுடைய பெரும்பான்மை அப்படின்றத நிரூபிப்பார். இதுக்கு இடையிலேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு 118 எம்எல்ஏக்கள், அதாவது இன்னும் பேலன்ஸ் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுவாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து சேர்ந்துருவாங்க. அதான் யாருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, விசிக்கல்ல 2 பேர், 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் 2 பேருன்னு சொல்லிட்டு 6 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து தளபதியோட இணைஞ்சிருவாங்க. இப்பயுமே வந்துட்டு கூட்டம்லாம் நடத்தி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ தளபதி விஜய் அவர்களோட போய் சேர்ந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறதா முடிவெடுத்திருக்கிறதாவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நாளைக்கு, அதாவது மே 8ஆம் தேதி வந்து தெரிய வந்துடும். இந்த வீடியோ வந்து மே 7ஆம் தேதி ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டைமில் கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக்கு போயிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவல் தான் வெளியாக இருக்குது. ஆனால் அந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்குள்ள, அதாவது தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்க போகிறாரு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னாலே இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்துருவாங்க. சேர்ந்து தான் ஆகணும், வேறு வழியும் கிடையாது. சேர்றதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஏன் இந்த இழுபறி அப்படின்னு கேட்டால் அதை காரணமாக வச்சு, ஏன்னா இவங்க வந்து சேர்ந்து ஆதரவு கொடுக்கணும், அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு அமைச்சரவையில் இடம் வேண்டும் அப்படின்ற டிமாண்ட்ஸ் அப்படின்றது இந்த சைட்லேருந்து தளபதி விஜய் அவர்கள்கிட்ட வைக்கப்படும். இதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த மாதிரி டிமாண்ட்ஸை வைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் விசிக இந்த மாதிரியான டிமாண்ட்ஸை வச்சு அதை வாங்கிட்டு தான் விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான இழுபறிகள் தான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இவங்க வந்து இங்கே சேர்ந்துருவாங்க. ஸோ தளபதிக்கும் 118 அப்படின்ற பெரும்பான்மை கிடைச்சிரும், தளபதியும் அந்த முதல்வர் பதவியில் உட்காருவார். இந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம். அதாவது என்னன்னா, இருக்கக்கூடிய சட்டம் இதுதானே, ஆளுநர் மாளிகையில வந்து தளபதி பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது, அதை சொல்லக்கூடிய அதிகாரமும் ஆளுநருக்கு கிடையாது. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய சட்டம். அங்கே பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும், அதுக்கப்புறம் சட்டசபையில தான் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். இது இருக்கக்கூடிய சட்டம் தானே. இது வந்து ஆளுநர் சார்ந்தவங்களுக்கும் யாருக்கும் தெரியாதா? எதுக்காக இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல தான் பிஜேபியோடைய அழுத்தம் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்துமே எடுத்து வைக்கப்படுது. இந்த சட்டம் இருக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல ஒரு தடை வருது இல்லையா, ஒரு குழப்பத்தை வந்து தளபதி சந்திக்கிறார் இல்லையா, உச்சநீதிமன்றத்துக்கு போகணும், ஆர்டர் வாங்கணும், இந்த சில தடைகள்லாம் வருது இல்லையா. ஸோ இந்த தடைகள்லாம் வர வைக்கணும், குழப்பத்தெல்லாம் வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் செய்யப்படுது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ நீங்கள் யாருமே குழம்பிக்க வேணாம். குறிப்பாக தாவேக்காவினுடைய தொண்டர்கள், தளபதிக்கு ஓட்டு போட்ட மக்கள் யாருமே குழம்பிக்க வேண்டாம்.
இது எல்லாத்தையுமே மீறி, இது இடையில நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம், இது எல்லாத்தையுமே மீறி தளபதி தான் சிஎம் சீட்ல வந்து உட்கார போறாரு, தளபதி தான் நம் நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்க போறாரு. அதுல எந்த குழப்பமும் வேணாம், நீங்க குழம்பிக்கவும் வேணாம், வெயிட் பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு சில தினங்கள்ல இதுக்கான அறிவிப்புகள் அப்படின்றது வந்துடும். தளபதியுமே பதவி ஏற்க போறாரு. உங்களுக்கு தெரியாததா? அதாவது தளபதிக்கு சினிமாவா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, அவர் வந்ததுல இருந்து ஒரு இடத்த, ஒரு வெற்றியை போய் அடையிறதுக்கு எவ்வளோ தடைகள், எவ்வளோ குடைச்சல் அவருக்கு கொடுப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? ஸோ அரசியலுக்கு வந்ததுமே என்னென்னலாம் பண்ணினாங்க, இந்த முதல்வர் பதவியை உட்கார வரத்துக்குள்ள என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். தளபதிக்கு அவ்வளோ ஈஸியா அந்த வெற்றி அப்படின்றது கிடைச்சிடாது. ஸோ இது எல்லாத்தையும் மீறி தளபதி அந்த முதல்வர் பதவியில இது எல்லாத்தையும் சமாளிச்சு வந்து உட்காருவாரு. வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, தாவேகாவுக்கு காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சார்ந்து நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியால போறதை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு விஷயத்த நல்லாவே வந்துட்டு நாம புரிஞ்சுக்கணும். ஸோ காங்கிரஸோட தமிழக வெற்றி கழகம் இணைந்திருக்க கூடாதுதான், ஆனால் வேற வழியே கிடையாது. பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு இன்னும் 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு தளபதி வந்து தள்ளப்பட்டிருக்கிறாரு. ஸோ அதனால வெயிட் பண்ணி தளபதியுடைய ஆட்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாருங்க. 100% சிறப்பான ஆட்சியை தான் வந்து தளபதி கொடுப்பாரு. அதனால வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த சில தினங்களா தளபதி விஜய் அவர்களுக்கு, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுல இருந்து தளபதி விஜய் அவர்களுக்கு முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அந்தஸ்து அப்படின்றது கொடுக்கப்பட்டது. அதாவது அந்த கான்வாய் வாகனமா இருக்கட்டும், தளபதி விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி போலீசார் குவிக்கப்பட்டதா இருக்கட்டும், அந்த தளபதி விஜய் அவர்களுடைய வீடு இருக்கக்கூடிய தெருவுல தடுப்புகள்லாம் அடைக்கப்பட்டு போலீசாருடைய பாதுகாப்புகள்லாம் கொடுக்கப்பட்டதா இருக்கட்டும், இப்படி முதல்வருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு அந்தஸ்து அப்படின்றது தளபதிக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பாதுகாப்பு அந்தஸ்து அப்படின்றது நீக்கப்பட்டுருச்சு, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த பாதுகாப்புகள் இப்போ யாருக்கு போய் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. என்ன நடந்தது? அப்ப ஆட்சி மாறப்போதா? தளபதி வந்து சிஎம் ஆக மாட்டாரா அப்படின்ற ஒரு குழப்பம், கேள்வி இந்த இடத்துல எழுந்தது. ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்னா, இந்த கேள்விக்கான விளக்கத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்களே விளக்கமா சொல்லியிருக்கிறார். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் இந்த பாதுகாப்புகள் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி நீக்க சொல்லியிருக்கிறாரு. பொதுமக்களுக்கு தடையா இருக்கிறதுனாலையும், அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தடையா ஒரு குடைச்சலா இருக்கிறத மாதிரியும், அதே போல அவர் பதவி ஏற்கிறதுக்கான நாளுமே வந்து தள்ளி போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ சரியா எப்போ தேவைப்படுமோ இந்த பாதுகாப்பு, முதல்வர் அந்தஸ்துக்கான பாதுகாப்புகள் எப்போ தேவைப்படுமோ அப்போ வந்து இந்த பாதுகாப்பை கொடுங்க, அது வரைக்கும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் தான் அந்த முதல்வருக்கான பாதுகாப்பு அந்தஸ்தை வேணான்னு சொல்லி நீக்கினதா வந்து சொல்லப்படுது. இப்போ எதனால முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன் அப்படின்னு கேட்டா, புதிய அரசு வந்து அவங்களுடைய பதவியை ஏற்றுக்கிட்டு முதல்வர் ஆகுற வரைக்கும், அதுக்கு முன்னாடி முன்னாள் முதல்வரா யார், அந்த முன்னாடி யார் முதலமைச்சராக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பாதுகாப்புகள் அப்படின்றது கொடுக்கப்படும். ஸோ அதனால தான் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பாதுகாப்புகள் அப்படின்றது இப்போ கொடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ திரும்பவும் விஜய் அவர்கள் பதவி ஏற்கக்கூடிய நாள் நெருங்கணும்னு, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி, 1 நாளைக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா, முதல்வர் அந்தஸ்துக்கான பாதுகாப்பு அரண்கள் அப்படின்றது தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இதுதான் உண்மையா நடந்த விஷயம். தளபதி விஜய் அவர்கள் தான் அந்த பாதுகாப்புகள் வேணாம் அப்படின்னு சொல்லி நீக்க சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பாதுகாப்புகள் அப்படின்றது போயிருக்குது. ஸோ இதை வச்செல்லாம் யாரும் குழம்பிக்க வேண்டாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சுக்க போறாங்க அப்படின்ற ஒரு வதந்தி வந்து பரவிட்டு இருக்கு. வதந்தி அப்படின்னு தான் சொல்லணும். இதை வச்சு நிறைய பேர் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு பரவுன விஷயம் வந்து வதந்தி தான். அதாவது திமுகவுக்கு ஆப்போசிட்டா எதிர்த்து தொடங்கப்பட்டு வளர்ந்தது தான் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி. ஸோ திமுகவும் அதிமுகவும் சேர போறாங்க, கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு பேசப்படுறது எல்லாமே வந்துட்டு வதந்தி தான் அப்படின்றதுல கிளியரா தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து அதிமுகவினுடைய எம்எல்ஏ கூட்டம் நடத்தப்பட்டது இல்லையா, அதுல வந்து தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருந்தப்போ, இதுக்கு போய் நான் திமுகவே ஆதரவு கொடுத்துடலாம் போல அப்படின்ற வார்த்தையை எடப்பாடி
பழனிசாமி அவர்கள் விட்டதா சொல்லப்படுது. ஸோ அதை வச்சு தான் இந்த ரூமர்ஸ் அப்படின்றது கிளப்பி விடப்பட்டு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போறாங்க. யதார்த்தமா கோபத்தில் அவர் விட்ட அந்த சில வார்த்தைகள் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சுக்க போறாங்க அப்படின்ற அளவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வதந்தி தான். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய அரசியல் என்ன ஆகுது? ஸோ இதுதான் நடந்த உண்மையான விஷயம். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களை இன்னும் ஆளுநர் பதவி ஏற்கிறதுக்காக அழைப்பு விடுக்கல, பெரும்பான்மையை காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை பொறுப்பு ஆளுநர் தளபதி விஜய் அவர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. தாவேகாவும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அப்படின்றத தொடர போறாங்க. ஸோ தீர்ப்பு என்னவா வரும் அப்படின்றதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம மே 7ஆம் தேதி ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, மே 8ஆம் தேதி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட விசிகாவும் கம்யூனிஸ்டும் தளபதி விஜய் அவர்களுடைய சேர்ந்திருக்கலாம். அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே சேர்ந்திருக்கலாம். ஸோ சேரக்கூடிய பட்சத்தில் தாவேகாவுக்கு 118 அப்படின்ற பெரும்பான்மை கிடைச்சிரும். ஸோ அதை வச்சு கூட ஆளுநர்கிட்ட ஒப்படைச்சி அந்த பதவியேற்பு விழா என்னைக்கு அப்படின்றது கூட நிரூபிக்கப்படலாம், வெளியில வரலாம், என்ன தேதி அப்படின்றது கூட அறிவிக்கப்படலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம காத்திருந்து பார்ப்போம். ஆனால் உங்க யாருக்குமே குழப்பம் வேணாம். தளபதி விஜய் அவர்கள் தான் அந்த முதலமைச்சர் சீட்ல உட்கார போறாரு, அதுதான் உறுதி. இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குழப்பங்களை பார்த்து நீங்க குழம்பி போயிட வேணாம், இதுல மட்டும் தெளிவா இருங்க. ஸோ இது சார்ந்து மக்களாகி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு